பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. அனைவருக்கும் காலை வணக்கம். கடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலிலே இந்துக்களின் வாக்குகள் திமுக மற்றும் டிவிகே கட்சிகளுக்கு சென்றிருக்கிறது. இந்து மக்கள் நிறைந்த இந்த தமிழகத்திலே பாஜக சார்பில் போட்டியிட்ட 27 பேரிலே ஒரே ஒருவர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த தொகுதிதான் உண்மையான தேசபக்தி உள்ள மக்கள் வாழும் தொகுதி. அந்த தொகுதி மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திரு அண்ணாமலைஜி அவர்கள் தேர்தல் பாஜக சார்பில் சொன்ன வாக்குறுதிகளை பிஜேபி வென்றெடுத்த அந்த தொகுதியில் மட்டும் அனைத்து மக்களுக்கும் அந்த பிஜேபியினுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் திரு அண்ணாமலைஜி அவரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வாக்களித்த இந்து மக்களை தான் நான் இந்த பதிவு அவர்களை தான் நான் இந்த கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்து என்றால் திருடன் என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி. அதற்காக இந்து மக்கள் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்தீர்களா? வள்ளுவர் கோட்டத்திலே திக சார்பில் தாலி அறுக்கும் போராட்டம் நடந்தது. அது அந்த நேரத்திலே திமுக தலைவர் கருணாநிதி தான் முதல்வராக இருந்தார். அதற்கு ஆதரவு தெரிவித்தார். தாலி அறுக்கும் போராட்டம் நடத்திய திகாவுக்கு ஆதரவு தந்த திமுகவுக்கு வாக்களித்தீர்களா? சனாதனத்தை ஒழிப்பேன் என்று மேடையிலேயே சொன்ன உதயநிதிக்கு நம் இந்து தர்மத்தை அழிப்பதாக சொன்னவருக்காக வாக்களித்தீர்களா? பல கோயில்களை இடித்து தள்ளினார்கள். அதற்காக திமுகவுக்கு வாக்களித்தீர்களா? இன்னும் எத்தனையோ இடர்பாடுகளை தந்த திமுகவுக்கு வாக்களித்த இந்துக்கள், உங்களுடைய குலதெய்வங்கள் உங்களை சத்தியமாக மன்னிக்காது என்பதை நான் மட்டும் உறுதியாக சொல்கிறேன். இனிவரும் காலங்களில் இந்துக்களே திருந்துங்கள். நம் மதத்தை இழிவாக பேசுகின்றவர்களுக்கு வாக்களித்து நம் மதத்தை அழிப்பதற்கு நீங்களே தூண்டுகோலாக இருந்து விடாதீர்கள். அடுத்து வர சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நீங்கள் பாஜக சொல்லும் நபருக்கு வாக்களிக்க வேண்டும். 2031 திரு அண்ணாமலைஜி அவர்கள் தலைமையில் தமிழகம் பிஜேபி 234 தொகுதிகளையும் வென்றெடுக்க வேண்டும். அதற்காக தமிழக மக்கள், இந்து தர்மத்தை நேசிக்கும் தமிழக மக்கள் கொஞ்சம் யோசித்து உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பிஜேபிக்கு வழங்குமாறு, திருந்துமாறும் உங்களை மீண்டும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை தமிழகத்தில் வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு போஜராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு வாக்களித்த தேசபக்தி உள்ள அந்த தொகுதி மக்களுக்கும் நான் நன்றி கூறி, இனியாவது இந்துக்களே கொஞ்சம் திருந்துங்கள். இந்து தர்மத்தை காக்கும் பிஜேபிக்கு மாறுங்கள், வாக்களியுங்கள். தேசத்திலே நமது தமிழகமும் தேச நீரோட்டத்திலே இணைந்தால் நமது தேசம் வலிமையாக இருக்கும். அதேபோல இன்னொரு தமிழகத்திலும் ஒரு பிரதமர் மோடிஜி அவர்களை நான் வேண்டிக் கொள்வது, தமிழகத்திலும் ஒரு இராணுவ தளம் அமைக்க வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். அதனால் தமிழக மக்கள் பாதுகாப்புடன் வாழ்வதற்கும், தமிழர்கள் இந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தமிழக மக்கள் அனைவரும் பிஜேபியின் பின்னால் வர வேண்டும் என்று மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத அன்னையின் புகழ் ஓங்குக.